பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். வரக்கூடிய டிசம்பர் 30/12/2024 மார்கழி 15 திங்கட்கிழமை நிறைஞ்ச அமாவாசை. எப்பவுமே வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய திங்கள் தடைகளை தகர்த்தக்கூடிய சக்தி திங்கட்கிழமைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாமே ரொம்ப விசேஷமே. அப்போ அந்த தெய்வத்தை வாரத்தில் முதல் நாள் வரக்கூடிய நம்ம குலதெய்வத்தையோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வத்தையோ வழிபட்டால் தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி திங்கட்கிழமைக்கு உண்டுங்கிறது ஐதீகம். நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் டிசம்பர் 30/12/2024 திங்கட்கிழமை மார்கழி 15 அமாவாசை சிறப்பு பூஜை. இந்த அமாவாசை சிறப்பு பூஜையே ஹோமங்கள் மாலை 4:30 மணிக்கு ஹோமம் ஆரம்பித்து அந்த ஹோம பூர்ணாவதி முடிச்சுட்டு நம்ம கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சொர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம். நோய்களை தகர்க்கக்கூடிய சக்தி நெய்யுக்குண்டுன்னு சொல்லுவோம். மருத்துவ குணம் படைத்தது தான் நெய். அந்த நெய்யை சொர்ண லிங்கத்து மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் உட்கொண்டோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய ரோகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், அதாவது கெட்ட விஷயங்கள், வியாதிகள் முற்றுப்புள்ளியாகும், நிவர்த்தி ஆகுங்கிறதா ஐதீகமே. ஒவ்வொரு அமாவாசைக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதை கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய நோயிலிருந்து மீண்டு வெளியில் வந்துட்டோம். உடம்புல இருக்கக்கூடிய பாதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய இந்த டிசம்பர் 30/12 மார்கழி 15 திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து நெய் அபிஷேகம், சொர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் முடிஞ்சு நம்ம வைக்கக்கூடிய ஹோமத்தில் வைக்கக்கூடிய கலசங்கள் அபிஷேகம் நிறைவு பண்ணி சுவாமிக்கு அலங்கார தீப ஆராதனை. கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெய் அபிஷேகங்கிறது ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது, உடல் மனதுக்கு திடத்தை கொடுக்கக்கூடியது, உடல் இருக்கக்கூடிய வியாதிகளை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது தான் இந்த நெய் அபிஷேகம். பைரவருடைய அருள் கிடைக்கணும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம்.